வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி அருமையான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான்வெஜ் ரெசிபி மாதிரி இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். சோயா பால்ஸ் ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். அதை வெந்நீரில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் நல்லா வெந்துருச்சு. இதை வடிச்சிருவோம். இப்போ இது தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிருவோம். அரிசி மாவு 3 டீஸ்பூன், கடலை மாவு 4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வரும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, குடமிளகா பாதி குடமிளகா போட்டிருக்கேன், 1 தக்காளி பழம். இது நாட்டுப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி விடும், அதனால் பெங்களூர் பழம் போட்டுக்கோங்க. மல்லித்தலை, மிளகாய் நுணுக்கி வச்சுருக்கேன். 1 மிளகாயை, ஒரு 1/2 டீஸ்பூன் வேணும். சில்லி ஃப்ளேக்ஸ், இதில் 1 முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணியே சேர்க்க வேணாம். முட்டையும் தக்காளி பழம் வெங்காயத்தில் இருக்க நீர் சத்தும் போதும். பட்டர் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த ரெசிப்பியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சோயா பால்ஸை நல்லா இருக்க புழிஞ்சிடணும். தண்ணி விட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு மாவு தண்ணியாக போயிடும். 2வது தக்காளி பழத்தையும் கொஞ்சம் நடுப்பகுதியில் இருக்க சதைப்பகுதியை விட்டுட்டு அந்த தோல் கனமான தோலை மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, நம்ம முட்டை வேறு சேர்க்குறோம் இல்லையா, அதனால். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.